உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவையில் 2026-2027 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேக ஆட்சி அமைந்துள்ளது. இந்த அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்கிறார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் மக்களை கவரும் வகையில் குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் மற்றும் கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வட்டியில்லா கடன், உயர்கல்விக்காக பிணையில்லா கல்விக்கடன், வேலைவாய்ப்பு, பால் கொள்முதல், கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மேலும் பின்தங்கிய மாவட்டங்களில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த புதிய தொழிற்பூங்காக்கள், தொழிற்பேட்டை உள்ளிட்ட அறிவிப்புகள், மாணவர்கள், முதியவர்களின் உதவித்தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற உள்ளன.